ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மூன்றாவது வாரம் இரண்டாவது ஆராதனை அனுசரிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. உடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் பலமாக இறங்கி கிரிய செய்யட்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுடைய விசுவாசத்தை கனப்படுத்த இறங்கி வந்த தெய்வமே, இன்னைக்கு எங்கள் நடுவில் இறங்கி வாங்கப்பா. உங்களை நம்பி வந்திருக்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க தான் எல்லாமே. இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே. ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடு. இந்த ஃபேன் போட்டுக்கோங்க. முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய கினி 7 மடங்கானாலும், என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் உங்க வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் உங்க வார்த்தைகள் மாறா. காலையும் மாலையும், காலையும் மாலையும் தாங்கிடும் தேவ கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை. ஆண்டவரே, இந்த இரண்டாவது ஆராதனை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த
4 திசைகள் எங்களுக்கு அடைக்கப்பட்டு இருந்தாலும், நாங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள் எங்களுக்கான வாசல்களை அடைத்தாலும், ஆண்டவரே நீங்க சொல்றீங்கள, என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியால், நீ என் நாமத்தை மறுதலிக்காம இருந்தபடியால், என் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியால், உனக்காக திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன்னு சொல்றீங்களப்பா. திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொல்றீங்களப்பா. இந்த வாசல் இந்த ஆராதனையில திறப்பீராக. உங்களை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக திறப்பீராக. கேளுங்க, ஒரு ஜெபத்தோட நாம் இந்த ஆராதனைக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, என் தகப்பனே, என்னை நேசிக்கிற தெய்வமே, இந்த இடத்துல வரவேற்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை இந்த இடத்துல பலமாக இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்க ஆத்துமா உங்களை 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 ஆண்டவரே நம்பி வந்திருக்குதப்பா. உங்களை நம்பி வந்திருக்கிறோம். ஒரு இரக்கம் செய்யுங்கப்பா. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை, படுவதில்லை. என் கண்களை உங்களை மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் உங்களை நான் நோக்கி பார்க்கிற கண்கள் பிரகாசம் அடைகின்றது. அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை, படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன். உங்களை நம்பி வந்திருக்கிறோம். எங்க கைகளை பிடிச்சுக்கோங்க. ஏறெடுப்பேன், நான் வெட்கப்படுவதில்லை. Thank you Jesus. ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படும்படியா உங்க பரிசுத்த ஆவியின் கரம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யும்படியாக எல்லா துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தந்தையர்கள் தினம். என்னது? ஃபாதர்ஸ் டே. கொஞ்சம் முன்னாடியே நான் யோசிச்சிருந்து இந்த பிள்ளைகளை எல்லாம் ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு யோசித்தோம். டைம் கிடைக்கல. ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஆராதிப்பதற்கு நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பரம தகப்பனை இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நல்ல ஒரு பாடல். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே என் கேடயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே என் கேடயோ, உங்க நாமமே பட்டயோ, உங்க நாமமே என் கேடயோ, உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே என் கேடயோ, உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே கேடயோ. அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல, ஓ அப்பா உங்க நாமத்துல, ஏசப்பாவுடைய நாமத்தை உயர்த்துகிற ஸ்தானத்தில் அவர் வருகிறார். உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே என் கேடயோ, உங்க நாமமே, உங்க நாமமே எனக்கு கேடயோ, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். சொல்லுங்க, நாமத்தில்
வெற்றி நிச்சயம். 100 கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆமேன். ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஓ 100 கோடி நாமங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு அப்பா தான், அவர் மட்டும்தான் உங்களை என்னை தூக்கி சுமக்க முடியும். 100 கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல். சொல்லுங்க. ஓ 100 கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஓ ஜீவனை தந்து ரட்சிப்பு தந்து வாழ வைப்பது உங்க நாமமே. இயேசுவே ஜீவனை தந்து ரட்சிப்பு தந்து வாழ வைப்பது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே என் கேடயோ, உங்க நாமமே எங்க பட்டயோ, உங்க நாமமே எங்க கேடயோ. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். சொல்லுங்க. நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமமே, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து ஓ பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்திய ஒன்று ஆயத்தம் செய்யோ உங்க நாமமே. எதிரிகள் முன்பு எஸ் ஆயத்தம் செய்யோ உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே எங்க கேடயோ, உங்க நாமமே பட்டயோ, உங்க நாமமே எங்க கேடயோ. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். சொல்லுங்க. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. ஆமேன். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்வது உங்க நாமமே. எசப்பா. சிங்கத்தின் மேலும் ஆமேன் பாம்பின் மேலும் நடக்க செய்வது உங்க நாமமே. உங்க நாமமே எங்க பட்டயோ, உங்க நாமமே எங்க கேடயோ, உங்க நாமமே. சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு வெற்றி. உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நல்ல நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். ஆமென். நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. எசப்பா. நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே எனக்கு கேடயோ. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஏசப்பா, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளு. சொல்லுங்க. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, எங்களை நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில். நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி
கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்ன தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நீரையா, உங்க அதிசயம் நடத்தினது எந்த இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்ன தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தினீரே எந்த இயேசையா. நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க கரத்தில், எல்லாரும் வாய்களை திறந்து தாங்கி கொள்ளுங்க கரத்தில். உண்மையா சொல்லுவோமா? நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்ன தாங்கியது. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? தாங்கி நீரையா, அதிசயமாய் நடத்தின எந்த இயேசையா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்ன தாங்கினது. நான் தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தினீரே. ஓ நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசப்பா, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க கரத்தில். சொல்லுங்க, கடந்த 5 மாசமும் தாங்கின அந்த கரம் எஞ்சி உள்ள ஒவ்வொரு மாசமும் நடத்துவார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் இயேசு தெய்வம். நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசப்பா, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க கரத்தில். உண்மையா சொல்லுவீங்களா? தாங்கி கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க எங்க பிள்ளைகளை, எங்க குடும்பத்தப்பா தாங்கி கொள்ளுங்க, எங்க சபையை தாங்கி கொள்ளுங்க, உங்க கரத்துல தாங்கி கொள்ளுங்க, உங்க தோள் மேல தூக்கி சுமந்துக்கோங்க. ஓ நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க கரத்தில். சொல்லுங்க உண்மையா? தாங்கி கொள்ளுங்க இயேசப்பா, தாங்கி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. என் சுயபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. என் கால் பலத்தால் முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன். உண்மையா இந்த வார்த்தைகளை உணர்ந்த பிள்ளைகள் அவருக்கு நேராக உங்க பார்வைகளை திருப்பி சொல்லுங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்ன தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தினே எந்த இயேசையா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்ன தாங்கினது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தினீரே புதிய இயேசையா. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. சொல்லுங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க கரத்தில். என் பிள்ளைகளை தாங்கி கொள்ளுங்கப்பா, என் வீட்டாரை தாங்கி கொள்ளுங்கப்பா. எங்க சபை மக்களை நடக்க முடியாம இருக்கிற, சுமக்க முடியாம இருக்கிற, போக முடியாத பாதைகள்ல கர்த்தர் தாங்கி சுமந்து கொண்டு செல்வீராக. இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கழுகு சட்டைகளின் மறைவுல தூக்கி செல்றத போல, கழுகு தன் குஞ்சுகளை தூக்கி செல்றத போல எங்களை எல்லாம் தூக்கி செல்வீராக. இஸ்ரவேல் ஜனங்களை தூக்கி சென்ற தெய்வமே, ஹல்லேலூயா.
நடத்தி வந்தீங்க, வந்தீங்க. சுமந்து கொள்ளுங்க, எங்களை சுமந்து கொள்ளுங்க. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. டாடி வாய் பலத்தால் பார்த்தேன், வாழ முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், உண்மையா கைகளை உயர்த்தி தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில். கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க இயேசுவே, கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், கொள்ளுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. ஏசப்பா தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க ஏசப்பா, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. உண்மையா சொல்லுவீங்களா? தாங்கிக் கொள்ளுங்க அப்பா, எங்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா. சொல்லுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, உங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க ஏசப்பா, உங்க பிள்ளைகளை ஏந்தி கொள்ளுங்கப்பா. எல்லாரும் இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்தரிப்போமா. உண்மையாவே இந்த பாரத்தோடு, அந்த தாகத்தோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். ஆனால் அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அது பிரகாசம் அடைந்திருக்கிறது, அது பிரகாசம் அடையும். உங்க வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் செயலிழந்து போவதாக. இந்த காணொளியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாக கடவுது. இருள் அதை பற்றி கொள்ளவில்லை, அதை மேற்கொள்ளவில்லை. கர்த்தர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார், வெவ்வேறாக பிரித்தார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. Thank you Jesus. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீங்க எல்லாமே, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க, எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போ, இந்த வார்த்தையை உணர்ந்து பாடுவீங்களா? எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் தரி. சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கணும். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரி. எதை பார்த்து பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன்.
எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரி. என் வாயில ஐயோன்னு வராது, ஏசப்பான்னு வரும். சொல்லுங்க, எதை நினைத்தும், எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரி. எதை நினைத்தும் கலங்காமல், எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரி. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவா. சொல்லுங்க ஐயா, இதுவரை உதவின எபினேசர் நீங்க தான்ப்பா, இனியும் உதவிடும் யெகோ. ரெண்டு கைகளை உயர்த்தி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்துக்கொள், நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீர். எல்லாமே நீங்க எல்லாமே, நீர் எல்லாமே இயேசுவே, நீர் எல்லாமே பார்த்துக்கொள். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்றி அறிதலோடு, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்த இந்த நேரத்தை கொடுத்தீங்களே. இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. எந்த ஒரு கவலையும் மேற்கொள்ள இடம் கூடாதீங்க. அவருடைய அறிவு உங்களை மேன்மைப்படுத்தும். நீர் எல்லாமே பார்த்துக்கொள், நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள், நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீர். என் கண்களுக்கு தெரியாம இருக்கிறது, என் கண்கள்ல தென்படாத காரியங்கள், எனக்கு தெரியாதத எல்லாத்தையும் இயேசு சாமி பார்த்துப்பா. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீர். உண்மையா சொல்லுங்க ஐயா, நீர் எல்லாமே பார்த்துக்கொள்வீர். நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே, நாளைய கவலை கலக்கமோ இல்லை. நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே, நாளைய கவலையோ சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ ஐயா. நாளைய தினத்திற்கு எஜமானன் நீரே, நாளையோ கவலையோ குறைகள் நீக்கிடுவே, நிறைவாயாக்கிடுவே, திருப்தியாக்கிடுவே. உம்மை துதித்து மகிழ செய். குறைகள் எல்லாம் நீக்கிடுவாரு, குறைகள் நீக்கிடுவீர், நிறைவாயாக்கிடுவீர், நிறைவாயாக்கிடு, திருப்தியாக்கிடுவார், திருப்தியாக்கிடு. உம்மை துதித்து மகிழ செய்வீர், துதித்து மகிழ செய். சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அம்மா, ஐயா, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா. அவர் உங்களை நேசிக்கிறபடியால் நீங்க அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. நீங்க அவரை நேசிக்க ஆராதனையை செய்யுங்க. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. Thank you Jesus. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்துக்கொள், எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இதெல்லாம் ஏசப்பா பாப்பாரா நினைக்காதீங்க, எல்லாத்தையும் அவர் கவனிச்சுப்பார். எல்லாமே பார்த்துக்கொள், ஒவ்வொரு சிறு நுணுக்கங்களையும் கண்ணீரின் அளவையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா,
நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த பாடல பாடுபொழுது ஆண்டவர் ஞாபகப்படுத்துறது நான் சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்க உங்க கண்ணீரை உதாசீனப்படுத்துற மனுஷன், ஆனா இயேசு தன்னுடைய துருத்தியில வச்சிருக்கிறார் ஐயா. உங்க கண்ணீரின் வேல்யூவை, உங்க வேல்யூவை தெரிய புரியாத மனுஷங்க இருக்கலாம், ஆனா தெய்வம் அவர் கைகள்ல வச்சிருக்கிறார். அவர் கைகள்ல உங்களை பொறித்து வைத்திருக்கிறார். உங்க வேல்யூ உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை நேசிக்கிற தெய்வம் உங்களுக்கு மதிப்பு உண்டாகும்படியாக ஒவ்வொரு கண்ணீரையும் துருத்தில் வைத்திருக்கிறார். உங்களை கையில பொறித்து வைத்திருக்கிறார். நீங்க இதை நினைக்கும் போது சந்தோஷப்படணும். நீங்க இதை நினைக்கும் போது அவரை ஆராதிக்கணும். முழு மனசோடு ஆராதிக்கணும், விட்டு கொடுத்து ஆராதிக்கணும். கவலைப்படக்கூடாது, அந்த மனுஷனை குறித்து கவலைப்படக்கூடாது. அந்த எண்ணம் உங்களை ஆளுகை செய்ய இடம் கொடுக்காதீங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஓ நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்போமா? நன்றி ராஜா. எல்லாம் எழும்பி நின்று ஆராதிப்போமா? இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அறிக்கை செய்க. 10 பேர்ல ஒருத்தன் தான் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். அவனுக்கு கிடைச்சது ஆவிக்குரிய விடுதலை. ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் சரீர பிரகாரமான விடுதலை கொடுப்பார். ஆனா யார் அவருக்கு நன்றி செலுத்துறாங்களோ அவங்களால பிசாசை ஜெயிக்க முடியும். அவங்களால ஆவிக்குரிய யுத்தங்கள்ல வெற்றியா காண முடியும். இந்த நன்றி சாதாரண நன்றி இல்ல. ஒரு தகப்பனுக்கு நன்றி பிள்ளைகள் சொல்லும் பொழுது அந்த மனம் அப்படியே கொழுந்து விட்டு எரியும். அந்த மனம் இன்னொரு காரியத்தை பிள்ளைக்காக நான் செய்யணும்னு சொல்லி வேகமா வேலை செய்யும். ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்கே அப்படிப்பட்ட அடையாளம் இருக்கும் என்றால், தெய்வத்தை பார்த்து நீங்க நன்றி செலுத்தும் போது, உங்களை நேசிக்கிற அந்த ஆண்டவரை பார்த்து நீங்க நன்றி செலுத்தும் பொழுது அவர் உள்ளம் கொழுந்து விட்டு எரியும். உங்களுக்காக காரியங்களை தீவிரித்து செய்கிறவர், உங்களுக்காக காரியங்களை தீவிரித்து செய்கிறவர், உங்களுக்காக யுத்தங்களை மேற்கொள்கிறவர். சொல்லுங்க, ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. Thank you Jesus. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றி சொல்ல சொல்ல உங்களை இச்சை மேற்கொள்ளாது. இச்சையை நீங்க மேற்கொள்ளுவீங்க, பாவத்தை நீங்க மேற்கொள்ளுவீங்க. நன்றி ராஜா. எந்த பாவம், எந்த சாபம் உன் குடும்பத்தை மேற்கொள்ள நினைக்குதோ, நீ நன்றி செலுத்த செலுத்த தெய்வம் உனக்காக நீ ஜெயிக்கும்படி உதவி செய்வார். நீ ஜெயிக்கும்படி உதவி செய்வார். You are an overcomer. நீ ஒரு வெற்றியாளன். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வெற்றியாளன். நீ துன்மார்க்கன் அல்ல, நீ ஒரு நீதிமான். அவன் வழி அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவர் வாய்க்க பண்ணுவார். நீதிமானுடைய வாலியை வாய்க்க பண்ணுகிற தேவன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீங்க எல்லாமே பார்த்து கொள். நல்ல கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல முழு பலத்தோட, முழு மனதோட கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த கிருபை தான் ஒரு மனுஷனுடைய அடையாளத்தை அப்படி தலைகீழா மாத்தியும். அவங்களுக்கு படிப்பு வராமல் இருந்திருக்கலாம், ஒரு மனுஷன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாம இருக்கலாம், தன்னுடைய வீட்டினுடைய காரியத்தை எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருக்கலாம், ஒரு தகப்பன் அந்த தகப்பனுடைய அடையாளம் இல்லாம இருக்கலாம். எதுனாலும் சரி, அடையாளம் இல்லாத இடத்துல அடையாளத்தை தோன்ற பண்ணுகிறது இந்த கிருபை. உங்களுக்கு எந்த காரியம் வரலையோ, ஆண்டவரே இது எனக்கு தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்க, இந்த அடையாளம் எனக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா
அந்த பாடல உண்மையா அவரை நோக்கி பார்த்து பாடுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல நல்ல வாய்களை திறந்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல, சொல்லுங்க கிருபையே கிருபையே. நீங்க பாட பாட நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சத போல உங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்கும். ஆமென். கிருபையே. அழிவு நிறைந்த உலகத்துல நீங்க இருந்தாலும் இந்த கிருபை உங்களை அழிக்க விடாது. கிருபையே. எல்லாரையும் அழிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரு. இந்த கிருபை நோவாவை அழிவிலிருந்து மீட்டது, அந்த அழிவின் திட்டத்திலிருந்து தூக்கினது. கிருபையே மாறாத நல்ல நல்ல வாய்களை திறந்து கிருபை கிருபையே கிருபையே. ரீகபலத ரீகனமா ரீ சந்தரித ரகபலத ரிகல. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபதா என்ன நடத்துகின்றது, உங்க கிருபதா என்ன தாங்குகின்றது. ஏசப்பா கிருபதா என்ன நடத்துகின்றது. கைகளை உயர்த்தி கிருபையே கிருபை. நல்ல வாய்களை திறந்து பாடுங்க. அந்த அபிஷேகம் உங்களை நிரப்புது. கிருபையே கிருபையே. எஸ் ஃபாதர் மாறாத. ஆமென். கிருபையே ரிகபலத ரிகனமா நிதர ஷகபலகலபா ரிஷகரிகபனத ரிகலபா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல, சொல்லுங்க. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபை. என்ன சூழ்ந்து போன நேரத்தில் சோர்வு கிடமில்லை. என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சோர்ந்து போன நேரத்தில் எஸ் ஒரு விடுதலையின் கிருபை கிருபையே. கைகளை உயர்த்தி கிருபையே கிருபையே கிருபையே. ரிகபலதரி சந்தனிதர கபலபா. கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த போதும், அவர் இருந்தா போதும், வேற யாரும் வேண்டாம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உங்களை தேடி மக்கள் வருவாங்க. நீங்க நினைக்கிற காரியம் உங்களை தேடி வரும் இந்த கிருபை இருக்கும் போது. சொல்லுங்க. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. இவங்க உதவி செய்ய மாட்டாங்களா நினைக்கிறது இல்ல. இயேசுவை நோக்கி பார்த்த கண்களுக்கு உதவி தேடி வரும். கிருபையே. கைகளை உயர்த்தி ஓ கிருபையே கிருபையே மாறாத. ரிகபலதரி சந்தனிதர கபலபா. எஸ் ஃபாதர். கிருபையே. உங்க பிள்ளைங்க உங்க சமூகத்துல நிக்கிறாங்க. கிருபையே கிருபையே கிருபையே. ரிபனா கபலதர ஷகபலதரிகலா. கிருபையே கிருபையே. அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால உனக்கு இங்க இடம் இல்ல, வெளியே ஓடு. ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே.
உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. சொல்லுங்க, உங்க கிருபைதான் பணம் பொருள் இல்ல என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. நல்ல கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, அந்நிய பாஷை பேச தெரிஞ்ச பிள்ளைகள் எல்லாம் நல்ல வாய்களை திறந்து பேசுங்க. ரீ காபா லாதா ரீ சந்த நீதா ராக்கா லாபா ஓ ரீ ஷாகாபா நீதா ராக்கா லாபா நீதா ராக்கா லாபா ஓ ரீ சந்த நீதா ராக்காபா நீதா ராகா லாபா. நல்ல வாய்களை திறந்து பேசுங்க. ரீபா நாகா லாபா நீதா ராக்கா லாபா ஓ ரீ சந்த நீதா ராக்கா லாபா ஓ ரீ காபா லாதா ரீகா லாபா. நல்ல அந்நிய பாஷை நிரம்பி பேசுங்க. ரீபா நாகா லாபா நீதா ராக்கா லாபா ஓ ரீ ஷாகாமா நீதா ராக்கா லாபா ஓ ரீமா நாகா லாபா ரீ ஷாகாபா நீதா ராக்கா லாபா. நன்றி இயேசு, நன்றி இயேசுவே. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல தொடர்ந்து நாம் ஒரு 15 நிமிடம் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். வாங்க, ஒரு 10 நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 குறிப்புக்காக ஜெபிக்கலாம். ஒருமனப்பட்டு முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்களை அவரிடத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அவர் பதிலை தந்து அவருடைய நல்ல நாமத்தை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 9ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தில், அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இப்படிப்பட்ட ஒரு கிருபை நம்ம சபையில் உண்டாகும்படியாக முதலாவது நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். அந்த ஜெப குறிப்புக்காக இப்போதும் தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே ஆண்டவரே இயேசப்பா, பவுலினால ஆண்டவரே சவுலினால வந்த துன்பங்கள் சபைக்கு ஏராளமாக இருந்ததப்பா. அந்த வேளையிலே அதே சவுல் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்குள்ளே வந்தபோது ஆண்டவரே இயேசப்பா, அந்த சபையில் ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு ஆண்டவரே நடந்தது என்ற வார்த்தையின்படி இப்போது கூட அப்பா சபையில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா சமாதானம் உண்டாகும்படியாக செபிக்கிறப்பா. சபையில் சமாதானம் உண்டாகும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, உங்கள் சரீரமாகிய சபையில் ஆண்டவரே சமாதானம் பெருகும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறப்பா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து செல்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே சபைக்குள்ளாக உம்முடைய சமாதானம் ஆண்டவரே ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. உம்முடைய சமாதானம் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல அப்பா பக்தி விருத்தி உண்டாகும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அந்த சமாதானம் அப்பா தீமை செய்வதற்கு அல்ல, அந்த சமாதானம் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய நீதியை செய்கிற ஆண்டவரே அந்த சமாதானம் அந்த சபைக்குள்ளாக பெருகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா, அந்த பக்தி விருத்தியை அந்த சமாதானம் உண்டாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சபைக்குள்ளாக ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே, சபைக்குள்ளாக நல்ல ஒரு பக்தி விருத்தியை கர்த்தர் உண்டாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் 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 சோத்திரம்ப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆண்டவரே சோத்திரம்ப்பா, அந்த பயம் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
ஏசப்பா அப்பா சபைக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தருக்கு உமக்கு பயப்படுகிற அந்த பயம் ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. உமக்கு பயப்படுகிற அந்த பயம் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் இருதயத்துக்குள்ளாக அப்பா சபைக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆறுதல் உண்டாகும்படியாக செபிக்கிறப்பா. உம்முடைய ஆறுதல் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. இயேசுவே சோத்திரம். உம்முடைய ஆறுதல் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆறுதல் ஒவ்வொரு உள்ளங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. ஆண்டவரே அப்பா சோத்திரப்பா. சபையில் ஆண்டவரே உம்முடைய ஆறுதல் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய ஆறுதல் உண்டாகட்டும். உங்கள் சரீரமாகிய சபையில் ஆண்டவரே உம்முடைய ஆறுதல் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. ஆறுதல் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே சோத்திரம் 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 ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. இந்த ஜெப குறிப்புக்காக அக்கா ஜெபிங்க. கட்டளையிடும் சபைக்கு அடுத்தபடியாக இருக்கிறது குடும்பம். குடும்பத்துக்குள்ளாக கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களுக்குள்ளாக இதே போல இயேசு கிறிஸ்துடைய சரீரம்தான் நம்ம எல்லாம். அதுக்குள்ள ஒவ்வொரு அவயங்களாக நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இணைக்கப்பட்டிருக்கிற நம்ம ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்மளை குடும்பமாக வச்சிருக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்குள்ளாக எப்படி இருக்கோம்னா இதே போல தான். எப்படின்னா குடும்பத்துக்குள்ளாக சமாதானம் பெற்றிருக்கணும், பக்தி விருத்தி உண்டாயிருக்கணும். எல்லா கணவனுக்குள்ளாக மனைவிக்குள்ளாக அதே போல் குழந்தைகளுக்குள்ளாக சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் உண்டாயிருக்கணும். பரிசுத்த ஆவியின் ஆறுதலோட நம்ம அந்த குடும்பத்தை நடத்தி செல்லணும் ஒவ்வொரு காரியங்களை. அப்போ எப்படி அதை நடத்தி செல்றோன்னா ஆண்டோடைய வார்த்தை தான் நம்ம நடத்தி செல்லும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவருடைய வார்த்தையை கை கொண்டு அந்த இடத்துல மனைவியிலே அன்பு கூறுவாயாக என்று சொன்ன வார்த்தையின்படி மனைவி மேலே அன்பு கூறவும், எல்லா காரியங்கள் அந்த கணவர் தீமை செய்தாலும் சரி நன்மை செய்தாலும் சரி அந்த இடத்துல கீழ்ப்படிதல் மனைவிக்கு உண்டாயிருக்கணும். அந்த இடத்துல நம்ம கர்த்தர்கிட்ட தான் ஒரு இடத்துல முறையிடணும். வேறு எங்கே நம்ம முறையிட்டாலும் அதுக்கு உண்டான பதில் நமக்கு சரியானதாக வராது. அந்த மாதிரி மனைவிகள் புருஷனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து சபை எப்படி தலையாகி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்குதோ அதே போல் மனைவியானவளும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருந்து ஆண்டவர்கிட்ட அவர் தப்பு செஞ்சாலும் ரைட் செஞ்சாலும் எதாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுக்குறப்போ ஆண்டவர் அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்குறார். அந்த சமாதான குறைச்சல அந்த இடத்துல ஏற்படாது. அதாவது பிள்ளைகளை அதை இப்போ நடத்த வேண்டிய விதத்தில் அந்த இடத்துல நம்ம நடத்தணும். அதுதான் அந்த பக்தி விருத்தி உண்டாகணும். முதல்ல அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோமப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் கொடுத்த குடும்பம்ப்பா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே சோத்திரப்பா. அந்த குடும்பத்துக்கு வேற யாரும் தலை கிடையாது, நீங்கள் தான் தலை ஏசப்பா.
அந்த குடும்பத்துக்கு தலையா நீங்க தான் இருக்கிறீங்க, வேற யாரும் கிடையாது. ஆண்டவரே ஏசப்பா, குடும்பத்துக்கு தலையா நீங்க இருக்கிறீங்க, புருஷருக்கு தலையா இருக்கிறீங்க, சபைக்கு தலையா நீங்க தான்ப்பா இருக்கிறீங்க. உங்க கரத்துக்குள்ளாக ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்க கணவன் மனைவி குழந்தைகளை ஆண்டவரே உங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரப்பா, குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவர் ஏசப்பா சமாதானம், உம்முடைய சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறப்பா. சத்துரு எந்த விதத்தில் வந்து கோபத்தை மூட்டியோ இல்லை வேறு எந்த காரியங்களை இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த சமாதானத்தை குலைச்சு போட்டிருந்தா ஏசப்பா, இப்போது அந்த சமாதான குலைச்சல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா. உம்முடைய சமாதானம் குடும்பத்துக்குள்ள உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா, குடும்பத்துக்குள்ளாக உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் அப்பா, உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஏசப்பா. பக்தி விருத்தி உண்டாகட்டும் அப்பா, அந்த சமாதான குடும்பத்துல பக்தி விருத்தியை உண்டாகட்டும் ஆண்டவரே, பக்தி விருத்தியை உண்டாகட்டும் அப்பா ஏசப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஏசப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் ஆண்டவரே ஏசப்பா, மனைவியில கணவன் அன்பு கூறுகிற அந்த பயம் உண்டாகட்டும் அப்பா ஏசப்பா. மனைவியத்துல அன்பு கூறுகிற அப்பா சோத்திரப்பா, அந்த அன்பு கணவனுக்குள்ளாக உண்டாகட்டும். அதே போல் அப்பா ஏசப்பா, மனைவிக்கு அப்பா சோத்திர கணவனுக்கு எந்த காரியத்துல கீழ்ப்பணிஞ்சு நடக்கிற அந்த பலன் உண்டாகட்டும் ஏசப்பா. அதே போலப்பா குழந்தைகள் அந்த தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற அந்த கீழ்ப்படிதல் உண்டாகட்டும் கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரே சோத்திரப்பா. அதே போல் பிள்ளைகளை நடத்த வேண்டிய முறையில் நடத்துகிற அந்த ஞானத்தை பெற்றோர்களுக்கு பெருக பெண்ணுங்க ஆண்டவரே ஏசப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா பரிசுத்தாவின் ஆறுதல் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துக்குள்ள நிறையப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ரீமா லகடா சந்துன மாகடா அந்த ரகடேது நீ மீக்கம லகண்ட ரகடோ ரீதன மகுடாதி நீ மீக்கம லகடோ சந்து நீ மீக்கம லகண்ட ரகடா ரீதன மகுடாதி நீ மீக்கம லகடோ சபலபரபலபரபா. ஆண்டவரே சோத்திரப்பா, குடும்பத்தை உடைக்கிற, குடும்பத்தை சீர்கெடுக்கிற, குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிற எந்த வார்த்தைகளும் எந்த செயல்களும் உள்ளே வராதபடி கர்த்தர் அக்கினி முதலாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக என்ற வார்த்தையின்படி அந்த எந்த வார்த்தைகளோ எந்த கடும் சொல்லுகளோ எதுவும் குடும்பத்தை உடைக்காதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்க, பக்தி விருத்தியை உண்டாக்குங்க அப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் குடும்பத்தில் ஆண்டவரே உண்டாயிருக்கட்டும் அப்பா. உங்க பரிசுத்த ஆவியுடைய அந்த ஆறுதல் ஆண்டவரே உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறார் ஆண்டவரே, ஜெபிக்கிறார் ஆண்டவரே இயேசுவே. சோத்ரம் 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 சோத்ரம். இந்த குறிப்புக்காக நீங்க ஜெபிங்க. அன்பின் ஆண்டவரே, எங்களை சோத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை குடும்பம் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க கர்த்தர் ஆண்டவரே அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தனிநபராக அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே பெற்றோர்கள் ஆண்டவர் குழந்தைகளுமாய் ஆண்டவரே வந்து ஆண்டவரே நாமத்தை துதிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ளும் ஆண்டவரே சமாதானம் இருக்க கிருபை செய்யுங்க. அதே போல் ஆண்டவரே பிள்ளைகளோடு சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளை நடத்த ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆமாண்டவரே, ஆண்டவரே யோசேப்பு நீதிமானாக இருந்தது போல் தன் குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே திருப்தியாக இருந்தது போல் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே குடும்ப வளர்ச்சியிலே திருப்தியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இங்கே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தனித்தனியாக வராதபடி ஆண்டவரே ஆண்டவரே தன் மனைவியோடும் புருஷரோடும் தன் பிள்ளைகளோடும் வந்து ஆண்டவரே அனைவரும் ஆண்டவரே நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த சபை முழுவதும் ஆண்டவரே குடும்பங்களால் நிறைந்திருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை உங்கள் கருத்திலே ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் வளர்ந்து ஆண்டவரே இந்த சபைக்கு ஒரு தூணாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யணும்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே பாதுகாப்புக்காகவும் சமாதானத்துக்காகவும் ஆண்டவரே கிருபைக்காகவும் நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவர் ரட்சகமாக இயேசு கிறிஸ்து மூலம் இந்த ஜெபத்தை எடுக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக கர்த்தரை சோத்தரிக்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம்
1 10 வசனம் வரைக்கும் எல்லாம் எழுமி நின்று மாறி மாறி வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் எழுமி நின்று 10வது வசனம் வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், பின்பு 2வது வசனத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2ஆம் ஆராதனை கரெக்டாக 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும். காலையில் வர முடியாதவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஸோ குடும்ப சூழ்நிலை நிமித்தம் தூரத்திலிருந்து வீட்டுக்கு தெரியாமல் வரவங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க, இப்படி பல நிலைகளில் வரவங்களுக்காக இந்த ஜெபம் மாலையில் நேரத்துலேயும் 6 to 7:30 மணி வரைக்கும் ஜெபம் இருக்கிறது. ஒவ்வொரு புதன்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் புருஷர்களுக்கான கூடுகை. 2வது சனிக்கிழமை பெண்களுக்கான கூடுகை. 2வது 4வது வாரம் 9லிருந்து 10 மணி வரைக்கும் ஆண்களைக்கும் பெண்களைக்கும் சபையில் வைத்து நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் நடைபெறும். ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் இந்த வார்த்தை என்னோடு பேசும்படியாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களோடு இடைபடும்படியாக, கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கும்படியாக, பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் நம் நடுவில் பலமாக கிரியை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளுவீராக, எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. உடைய பரிசுத்த கரம் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உடைய வார்த்தை கிரியை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவரே, கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார்.
யோவான் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாம் சேர்ந்து எடுத்து வாசிப்போமா? யார் கையில் பைபிள் இருக்குதோ எல்லாரும் அந்த பகுதிக்கு நேரம் திருப்புங்க. அப்படி உங்களால் வேகமாக ஃபாலோ பண்ண முடியலன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியும். 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் வாசல் என்று சொல்லுகிறார். அப்புறம் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றார், நானே நல்ல மெய்ப்பன். வாசலா மெய்ப்பனா ரெண்டுமே அவர்தான். இந்த இடத்துல அந்த வாசல் என்று சொல்வதற்கு என்ன அடையாளம்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துக்கு ஒரு வழி தான் இருக்குது. ஹோட்டல் கடைக்கு போனால் பல ஆப்ஷன் இருக்கும். இட்லி இல்லைன்னா தோசை, தோசை இல்லைன்னா ஊத்தாப்பம், அப்படி இவங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கலன்னா சப்பாத்தி, இப்படி வெரைட்டியாக அவங்க இருக்கும். எனக்கு கார சட்னி பிடிக்காது, அதனால் என்ன கொடுங்க, தேங்காய் சட்னி கொடுங்க. ஐயோ எங்களுக்கு சட்னியே வேண்டாம், குழம்பு கொடுங்க. நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பரலோகத்துக்கு வழிகளில் வெரைட்டி இல்லை, ஒரே வழி, அது இயேசு கிறிஸ்துவின் வழி மட்டும்தான். இவர் வெறும் பரலோகத்துக்கு வருகிற வழியை மட்டும் காட்டலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்தில் வந்ததின் முக்கியமான நோக்கமே நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுங்கிற வழியை மட்டும் காட்டலை. ஒரு மனுஷனா வாழ்றது எப்படி, ஒரு மனுஷனா வாழ்றதுக்கு தெரியாம போச்சு. பாவம் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சின்னாபின்னமாக்கிருச்சு. 6ஆம் அதிகாரத்தில் அழுகிறார், அவருடைய மனசை துடிக்குது. இப்படி இருக்கிறாங்க, இவங்களை நான் எதுக்கு உருவாக்கினேன்? அந்த நிலைகள்ல இருந்து மக்களுடைய கண்களெல்லாம் திறக்கப்படணும். அவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும். என்னைக்கு ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய இடத்தை எடுக்குதோ, அவர் அதுக்கு விட்டு கொடுத்துட்டாருன்னா அவங்க நிலைமை என் நிலைமை யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம மனசில் நினைக்கிற ஏதாவது ஒரு சில காரியத்தை நம்ம விருப்பப்படி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். யோபு சொல்றாரு, நான் பயப்பட்டது எனக்கு நடந்துருச்சே, திகில் என்னை பிடிச்சிருச்சே. நான் ஒரு சில பிரசங்களை கேட்கும்போது அதில் அந்த பாஸ்டர் ஒரு சகோதரியை குறித்து சொன்னார். என்ன சொன்னார்னா, அந்த அம்மா எப்போவுமே ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். எதுக்காக ஜோம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்குறாரு, இதனால் நாங்கள் கீழே விழுந்துடக்கூடாது. ஒரு வீட்டை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு கார் கொடுக்குறாரு, கையில் உங்கள் கையில் லட்சமாக கொடுக்குறாரு. ஆண்டவர் இந்த லட்சங்களினால நான் என்ன பண்ணிடக்கூடாது, உங்களை மறந்துடக்கூடாது, உங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது, நான் தப்பான வழியில் போயிடக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இயேசு கிறிஸ்து வெறுமனே பரலோகத்துக்கு நான் தான் வழின்னு சொல்கிறதுக்கு மட்டும் வரல. அவர் சொல்கிறாரு, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டுகொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்தவத்தை குறித்த ஆழங்கள், கிறிஸ்தவ குறித்த ஆழங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். இந்த மாதம் ஃபுல்லாக வாசல், மேய்ச்சல், இப்படி நிறைய காரியங்களை குறித்து தியானிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அப்படி ஒரு தியானத்தில் என்னுடைய பார்வையை தொட்ட இந்த பகுதியைத்தான் இன்னைக்கு உங்கள் முன்பாக நான் ஒரு சிறு பிரசங்கத்தை பண்ண விரும்புகிறேன். நம்ம வாசித்த பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு நீதிமான், ஆண்டவருடைய நண்பன், ஆண்டவர் நேசித்த ஒரு பாத்திரம். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, பகலின் உஷ்ணமான வேளையிலே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருந்தார். கூடார வாசல், எல்லாம் சொல்லுங்க கூடார வாசல். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க கூடார வாசல். உங்க வாசலை பாதுகாத்து கொள்ளுங்க. சொல்லுங்க உங்க வாசலை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க வாசல்ல சந்தோஷம் இருக்கட்டும், உங்க வாசல்ல சமாதானம் இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடார வாசல். இந்த வாசல்ல ஒரு நபர், அவர் பேர் ஆபிரகாம். சொல்லுங்க ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் பகலின் உஷ்ணமான வேளையில தன்னுடைய கண்களை அந்த வானத்தை நோக்கி ஏறெடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். எனக்கு ஒரு நல்லது நடக்காதா? சொல்லுங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா?
எங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வராதா, நான் எதிர்பார்த்தது எனக்கு நடக்காதான்னு சொல்லி இந்த ஆபிரகாம் தன் கண்களை அந்த தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு உண்டு தானே. யாராவது அழிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? யாராவது கொலையாளியா மாறணும் அப்படின்னு ஏதாவது ட்ரைனிங் போறீங்களா? கொலை செய்வது எப்படி, திருடுவது எப்படி ஏதாவது ட்ரைனிங் போறீங்களா? நல்லா படிச்சு முன்னேறணும். ஐஏஎஸ்க்கு ட்ரைனிங் இருக்குது, ஐபிஎஸ்க்கு ட்ரைனிங் இருக்குது, கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யறதுன்னு ட்ரைனிங் இருக்குது. இப்படி பல ட்ரைனிங் இந்த உலகத்தில் இருக்குது. எங்கேயாவது கொலை செய்யறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இந்த இடத்துல இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும், தான் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நடக்க வேண்டும். அது யாருனால மட்டும்தான் முடியும்னா இயேசுனால மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை தான் வரணும். நான் நினைக்கிறது இவன் கொண்டு செய்வாரு, நான் நினைக்கிற என் வாழ்க்கையில வர வேண்டிய முன்னேற்றம் இவங்களை கொண்டுதான், கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசை, இந்த ஏதாவது ஒரு திசை, இவங்க செய்ய மாட்டாங்களா அவங்க செய்ய மாட்டாங்களா, இல்ல நான் எதிர்பார்க்கிற நன்மை, நான் நம்பிக்கொண்டிருக்கிற முன்னேற்றம், அல்லது தேவன் என்னை கொண்டு செல்ல விரும்புகிற அந்த நோக்கம் யாரை கொண்டு மட்டும்தானா, நீங்க நம்புற உங்களை கைப்பிடிச்ச தெய்வத்தினால மட்டும்தான் அது நடக்கும், வேற எதுனாலையும் நடக்க. இந்த பார்வை இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி மனசு உடைஞ்சு போய் இந்த ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், என்ன பெரிய ஜாதி ஆக்குவேன்லாம் சொன்னீங்க, என்னை எல்லாம் பெரிய ஒரு மனுஷனா மாற்றுவேன்னீங்க, எனக்கு பிள்ளையே இல்லை, என்ன பண்ண போறீங்க, எப்போ செய்ய போறீங்க? அப்போ ஒரு நாள் ராத்திரி என்ன பண்ணார்னா, இந்த ஆபிரகாம் ஆண்டவர் எழுப்பி, வெளியே வா, இந்த பாரு இந்த வானத்தை பார், இங்க பாரு நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்குது, உன்னால என்ன முடிஞ்சா என்ன ராஜா. அவரும் எண்ணி எண்ணி பார்க்குறாரு, கடைசியில் விட்டு கொடுத்துட்டார், என்னால் முடியல. அன்னைக்கு ஆண்டவர் காமிச்சார் ஒரு நோக்கத்தை, இந்த மாதிரி தான் உன் வாழ்க்கை என்ன பண்ண போறேன். இந்த தரிசனம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையின் உயர்வு மனிதர்களினால் அல்ல, சூழ்நிலைகளினால் அல்ல, பொன்னினால் அல்ல, பொருளினால் அல்ல, என்னைக்கு என்னை கைப்பிடிச்சு காட்டினாரோ இந்த பார் இந்த மாதிரி தான் நான் செய்ய போறேன், அன்னைக்கு பார்த்த கண்ணு இன்னைக்கு நம்ம படிச்சோம்ல இந்த அதிகாரம் வரைக்கும் அவரைத்தான் நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஏன் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோர்ந்து போயிருப்பீங்க, உடைஞ்சு போயிருப்பீங்க. ஒரு சில நேரம் அவர் சொன்னது மறந்துருக்கும். ஏன்னா வாரம் 7 நாள் என்ன பண்றீங்க, ஓடுறீங்க, உட்காடுறீங்க, குதிக்கிறீங்க, பின்னாடி போறீங்க, வேலைக்கு பின்னாடி எல்லாமே பண்றீங்க. ஒரு சில நேரம் நீங்க நினைச்சது நடக்காம போயிடும். ஒரு சில நேரம் நம்ம பாதை அவர் காட்டினதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். இந்த 7 நாளும் அவர் சமூகத்தில் இல்லை. ஒரு நாள் வரைங்க 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரம் தான் என்னதுன்னா அவர் உங்களுக்கு காட்டுறாரு, இதுதான் உன்னுடைய வழி. எப்படி அந்த ஆபிரகாமுக்கு வெளியே கொண்டு போய் நிக்க வச்சு, வானத்தை பார், உன்னால என்ன முடிஞ்சா பண்ணி பார்ப்பான். அந்த மாதிரி இந்த ஆராதனை ஸ்தலம் என்பது உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்கான வழிகளை கற்றுத்தருகிற இடமா இருக்கிறது. முடியலையே நடக்கலையேன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போகிற அந்த சோர்வுகளை சரிப்படுத்துகிற ஒரு இடமா இருக்கு. நமக்கு தேவையான வெற்றி இப்படிதான் அப்படிங்கிற வழியை கற்றுத்தருகிற ஒரு இடமா இருக்குது. அப்போ இந்த ஆராதனைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதைத்தான் அந்த மனுஷன் காட்டுறார். அவர் வாழ்க்கையில் அந்த குழந்தை ஒன்றும் வரல, அவர் வாழ்க்கையில தேவன் சொன்ன காரியம் ஒன்றும் நிறைவேறல. ஆனால் அவர் பார்வை என்னன்னா, என் தேவன் எனக்காக செய்வார், என் தேவன் எனக்காக செய்வார்னு சொல்லி அந்த பார்வை வேற எது மேலேயும் மாறவே இல்லை. அவர் சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படி பிடித்து கொண்டு இருக்கிற நபரை தான் 3 பேர் சந்திக்கிறாங்க. எத்தனை பேர் சந்திக்கிறாங்க சத்தமா சொல்லுங்க? 3 பேர். அதுல ஒருத்தர் தான் தெய்வம். கூட 2 பேர் வந்த சீஷர்கள், அவருடைய தூதர்கள். இப்ப 3 பேரும் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆபிரகாம், வேதத்தை வாசித்து கொண்டிருந்த ஆபிரகாம், நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இருந்த ஆபிரகாம், கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு நடந்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கணும், ஏன் மனுஷங்க பின்னாடி ஓடக்கூடாது, ஏன் மற்ற பொருட்களை நம்பக்கூடாது,
ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவரை மட்டுமே நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ரகசியத்தை 3 காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். நீங்கள் ஆயத்தமாய்க்கணும். என் கண்ணு ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். சொல்லுங்க எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடி உங்கள் இருதயத்தின் மேலே கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய கண்கள் என் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கும். இந்த முடிவு, இந்த பிரசங்கம் முடியும் போது உங்களுக்குள்ள ஆணித்தரமாக வரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கண்ணு ஒரு சில காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கானது இங்கே தான் இருக்குது. நம்ம கண்ணு என்ன பண்ணும்? அது பார்க்கும் போதே டிசைட் பண்ணிடும். ஆண்டவர் சொல்றாரு, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம். அது சாப்பிடும்போது என்ன ஆயிரும்? நீங்க செத்துருவீங்க. இப்போ பிசாசானவன் வந்து ஆதாம்டி ஏவாள்டி பேசும்போது ஏவாள்கிட்ட பேசுறான், ஆண்டவர் இப்படிதான் சொன்னாரா? இப்போ இந்த சத்தத்தை கேட்கும் போது அந்த பார்வை மாறுது. அந்த பார்வை மாறுது. அந்த பழத்தை போய் புசிக்க தூண்டுது. செய்யத்தகாத காரியத்தை செய்வதற்கு தூண்டுது. அந்த பாவத்தில் விழ தூண்டுது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அப்படியே கைவிடலை. தப்பு பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. ஆண்டவர் அவங்கள இன்னும் எப்படி தான் பார்க்குறாருன்னா, தன்னுடைய பிள்ளைகளாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவனை ஒரு துரோகியாக பார்க்கல, மீறிட்டியே அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு துரோகியாக பார்க்கல, பிள்ளைகளாக பார்த்து அவங்களுக்கு ஒரு வழியை கொடுக்குறாரு. என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலையும் என்னுடைய பார்வை எதை நோக்கி இருக்கிறது? என்னை வாழ வைக்கிற தெய்வத்தை எப்பவுமே நான் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேனா? எப்பவுமே நோக்கி பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சில நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நம்மகிட்ட வந்து ஒரு சிலதை போட்டு வாங்குவாங்க. என்ன உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என்ன நீங்க இப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வார்த்தையில எப்பவுமே நோக்கி பார்க்கிறவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஆமா என் தெய்வம் என்னை கைவிடலை, நான் இன்னும் அவரை விசுவாசிக்கிறேன், என்னை கைவிட மாட்டாரு, எனக்கு அவர் செய்வார். இதுதான் நோக்கி பார்க்கிற அனுபவம். இப்போ நோக்கி பார்க்காதவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஏதோ பேருக்கு போயிட்டு இருக்கிறேன், அங்கே போய் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து முழுங்கிட்டேன், ஞானசானம் எடுத்துட்டேன், அதனால என்ன பண்றேன், ஒரு பேருக்கு, ஒரு சம்பிரதாயத்துக்கு, ஒரு கடமைக்கு. ஆனா நோக்கி பார்க்கிறவன் சொல்லுவான், இந்த தெய்வம் என்னோட பேசி இருக்கிறார், தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், தரிசனம் கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது என்னுடைய மனசெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா, வடநாட்டுக்கு போய் ஊழியம் செய்யணும். ஏன்னா அங்கதான் ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அங்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், வளர்ச்சி இல்லை, ஒரு பக்கத்தில் வெறுமை இருக்குது. அந்த மக்களுக்கு தான் போய் சேவை செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் 3 வருஷமும் எனக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. என்னென்னா, ஒன்று வடநாட்டுக்கு போகலாம், அல்லது அவங்க அனுப்புகிற காலேஜிலேருந்தே அனுப்புகிற இடத்துக்கு போகலாம், இன்னொன்று நம்ம விருப்பம். நான் காலேஜில் அனுப்புகிற இடத்துக்கு போகப்பட்டேன். அந்த 3 தடவுமே வடநாடு தான். மத்திய பிரதேஷ், குஜராத், இந்த 2 இடங்கள், அப்புறம் ஒரு தடவை டெல்லி போயிருந்தேன். ஸோ இந்த 3 தடவை போகும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்போ என் மனசெல்லாம் சரி இங்கே தான் போகலாம், இங்கே தான் போகலான்னு குதூகலமாக இருந்தோம். ஆனால் என்னுடைய கிராஜுவேஷன் படிப்பு முடிச்சுட்டு வெளியே போகிற அந்த சில மாதங்களுக்கு முன்பாக எப்போவுமே காலையில் எந்திரிச்சு ஜோமன்றது வழக்கம். சின்ன வயசுலேருந்தே நம்மளை 4 மணி 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு ஜெபிக்க பழகினதுனால அந்த 3, 3:30, 4 இந்த டைமில் அதுக்கு மேலே தூக்கம் வராது. ஏதாவது ரொம்ப களைப்பு, ஏதாவது ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா மிஞ்சி போனால் 6 மணிக்கு மேலே என்ன பண்ண மாட்டோம், தூங்கவே மாட்டோம். தூக்கம் வராது, படுத்திருந்தாலும் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு நாள் 3:45 எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து படி. இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் சொல்லி படிக்கும்போது தான் வெளிப்பாடுகள் கிடைக்கும். பொதுவாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பீங்க, டெய்லியும் நீதிமொழிகள். இன்னைக்கு 21ஆம் தேதி ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க, 31 நாள் நீதிமொழிகள், 31 நாள் நம்ம கேலண்டரில் இருக்கிறதுனால இந்த நீதிமொழிகள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்து போகிறதுனால என்ன பண்ணலாம், இன்னைக்கு 21, அதனால் போய் 21 படிப்போம், நாளைக்கு 22 படிப்போம். இப்படியே ஒரு சடங்கு வச்சுருப்பீங்க.
இதுல ஒரு சில நேரம் வெளிப்பாடு வராது. சடங்குகள்ல சம்பிரதாயங்கள்ல அநேக சமயம் வெளிப்பாடுகள் இருக்காது. ஆனா தெய்வம் காதுல பேசுவார். இன்னைக்கு எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்து வாசி, இன்னைக்கு இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி. நம்ம மனசுல தோணல, இன்னைக்கு இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இன்னைக்கு பரோட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அந்த தெய்வம் பேசுவார். உள்ள இருந்து என்ன பேசுவார்? கொஞ்சம் இன்னைக்கு இந்த எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்து வாசி. இன்னைக்கு என்ன பண்ணு, இந்த உபதியான ஒரு புஸ்தகம் இருக்குது, அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, அதை எடுத்து வாசி. இப்படி அவர் பேசுறப்போ அதுக்கு நம்ம செவி கொடுக்கும் போது அங்கதான் வெளிப்பாடே இருக்கு, அங்கதான் தொடுதலே இருக்கு. அன்னைக்கு 3:45 அவர் சொல்றார், எசேக்கியேல் புஸ்தகத்தை எடுத்து வாசி, 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி. அந்த நம்பர்லாம் அப்படியே தெரியுது. எடுத்து வாசிக்கிறேன். அதுல எசேக்கியேலுடைய அழைப்பு இருக்கு. நீ உனக்கு 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 பாஷை தெரியாத மக்கள் இடத்துல நான் உன்னை அனுப்ப மாட்டேன், உன் சொந்த பாஷை பேசுற மக்கள் இடத்துல தான் உன்னை அனுப்ப போறேன். உனக்கு பாஷை தெரியாத இன்னொரு இடத்துக்கு நான் அனுப்பி அந்த மக்கள் உனக்கு செவி கொடுக்கிறத பார்க்கிலும், செவி கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு கொஸ்டின் மார்க். உன்னோட சொந்த பாஷை பேசுற மக்கள் இடத்துல தான் உன்னை அனுப்ப போறேன். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம கனவெல்லாம் வடநாடு வடநாடு. என்னை சின்ன வயசுல ஹிந்தி படிக்க வச்சுட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுத படிக்கலாம் தெரியும். அங்கே போயிட்டோம்னா என்னது, நீச்சல் பழக்கும் போது என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க, அடிச்சு மேலே வா ராஜாங்கிற மாதிரி. அந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டோம்னா அங்கே பேச்சு வழக்கெல்லாம் வந்துடும். அதனால அப்படி ஒரு விசுவாசம். ஆனா இப்ப இவர் சொல்லிட்டாரே என்ன பண்றது? அப்படியே அந்த கனவெல்லாம் ஓரமா வச்சுட்டு இப்ப அவர் என்ன சொன்னாரோ என் பார்வை இப்ப அவருக்கு நேரா வந்துடுச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு பல ஆசைகள் இருக்கலாம், நமக்கு ஒரு காரியத்தை குறித்து பல எண்ணங்கள் இருக்கலாம். என்னுடைய எண்ணம் வடநாட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, எல்லாம் இது பண்ணுறாங்களே, நம்ம அங்கே போகணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, உன் வேலை அங்கே இல்லை, உன் வேலை இங்கே இருக்குது அப்படின்னு என்னுடைய பார்வையை உடைச்சார், என்னுடைய ஆசைகளை உடைச்சார், என்னுடைய நினைவுகளை உடைச்சார். நீதிமொழிகள் சொல்லுது, மனுஷனுக்கு தோன்றுகிற யோசனைகள் பல உண்டு. ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கும்போது அதிலிருந்து எழும்புகிற அந்த யோசனைகள் என்னவா இருக்கும்? வித்தியாசமா தோணும். ஆனா அது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துகிறவர், நடைமுறைப்படுத்துகிறவர், வாய்க்க பண்ணுகிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தெய்வம் மட்டும்தான். அப்ப அதனால என் பார்வை தெய்வத்தின் மேல இருக்கணும். நமக்கு அநேக யோசனைகள் வரலாம், குடும்பத்தை குறிச்சு, வேலையை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, முன்னேற்றத்தை குறிச்சு பல யோசனைகள் வரலாம். இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுகிறவர். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னைக்காவது உங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்குதா, நான் செய்யறதெல்லாம் நடக்கணும்? நான் இந்த வாரத்தில் இதெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கும்போது எப்படி ஆண்டவர் இந்த வசனத்தை இப்படி எழுதலாம்? அது என்னது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா என்னன்னா, நீங்க கையிட்டு செய்கிறதெல்லாம் வெற்றியா முடியும். உங்களுக்குள்ள ஒரு யோசனை வரும், ஒரு காலேஜ் கட்ட போறேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட போறேன், ஒரு ஆஸ்பத்திரி கட்ட போறேன், ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி நான் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வரும்போது, நீங்க தேவனை சார்ந்து அவரை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனா இருக்கும்போது நீங்க செய்யறதெல்லாம் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. நீங்களாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன், எனக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் வேண்டாம், இருக்கிற கப்பு நிறைஞ்சா மட்டும் போதும், என்னது 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், இந்த மாசத்தை தாட்டுனா போதுங்கிற மாதிரி இருக்குது. தெய்வம் அதுக்காக ஒரு மனுஷனை அழைக்க மாட்டார். போன வாரம் அதுதான் பார்த்தோம். ஆண்டவர் ஒரு வாசல் உங்களுக்காக திறப்பது எதுக்காகன்னா, அவருடைய சேவையை செய்வதற்காக. இரவு முழுசும் பிரயாசப்பட்ட பேதுருவுக்கு 2 படகு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தது எதுக்காக? சொல்றாரு, மனுஷனை பிடிக்கிறவர்களாக உங்களை நான் வைக்க போறேன்.
அதையும் மீறி அவர் கண்ணு பார்வையெல்லாம் சுற்றி போயிருச்சு. ஐயோ இந்த இயேசுவே போயிட்டாரு, இனி என்ன பண்ண போகிறோம்? ஆனாலும் தெய்வம் படகை திரும்ப நிரப்பி காட்டுறாரு. மகனே, உன் பார்வை மீன் மேலே இருக்கக்கூடாது, உன் பார்வை வலை மேலே இருக்கக்கூடாது, உன் பார்வை உன்னை அழைச்ச தெய்வமாகிய என் மீது இருக்க வேண்டும். அப்போ சொல்லி தான் சொல்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக, என் ஆடுகளை மெய்ப்பாயாக, என் ஆடுகளை மெய்ப்பாயாக. அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களை எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைச்சிருக்கிறார். நீங்கள் உயிரோடு இருப்பது அடையாளமே உங்களை அழைச்சிருக்கிறாருங்கிறது அடையாளமே. உங்கள் சுவாசத்தில் அந்த மூச்சு வெளியே வருவதன் அடையாளமே என்னை அழைச்சிருக்கிறாரு. எனக்கு மீனை கொடுக்கறதுக்கு மட்டும் அழைக்கலை, என் கப்பலை நிரப்ப மட்டும் அழைக்கலை. என் வாசலை எதுக்காக ஆண்டவர் ஒரு அடைக்கப்பட்ட வாசலை ஏன் திறக்கிறாருன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்னை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்போ உங்கள் பார்வை அவர் மீது இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்படி ஒரு மனுஷன் தான் இந்த ஆபிரகாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் உங்களுக்கு ஏதாவது நடக்கலை, அல்லது நீங்கள் நினைக்கிற காரியம் கொஞ்சம் தாமதமாகுது, என்ன இருக்கும்? சோர்வு. உங்கள் முகத்தை பார்க்கும்போது என்ன இருக்கும்? வாயெல்லாம் தொங்க போட்டுரும், சிரிப்பே இருக்காது, கண்ணில் தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு வேகம் இருந்துச்சு, சோர்வே இல்லை. 3 பேர் அவங்க வீட்டை, தெய்வம் அவர் வீட்டை தேடி வரார். அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்த அந்த நபருக்காக தெய்வம் வரும்போது ஒரு வேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு வேகம் வேணும். சத்தமாக சொல்லுங்க, எனக்குள்ள நான் அவரை பார்க்கும்போது ஒரு வேகம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து உங்களை பார்க்கும்போது, யார் இந்த நபர்? என்னுடைய மாமனார் அப்படி பம்பர மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பார். படப்படன்னு அவர் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறார். அவங்க பெற்றோர்லாம் சின்னதுலேயே போயிட்டாங்க. அந்த சின்ன வயசுலேயே அவர் தான் அவங்களுடைய சகோதரிகளுக்கு, அவங்க வீட்டில் உள்ள முக்கியமான அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இவர் தான் திருமணம் முடித்து, வேலை செஞ்சு திருமணம் முடித்து வச்சதுனால பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாவே அவருக்கு பயம். 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளையே பிறந்துட்டா. ஐயோ பொம்பளை பிள்ளையானோடனே அவருக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பொம்பளை பிள்ளைய பார்த்துல அவ்வளவு கடினமான நிலைகள் வாழ்க்கையில் நடந்ததுனால அவர் பார்வை என்னன்னா, எப்படிரா இவ்வளோ கரையேற்ற போகிறோம்? அவ்வளவு அவமானங்கள், குடும்பத்தின் பாரத்தை சுமக்க முடியாமல். ஆனால் அவங்க வீட்டுக்கு நாங்கள் எப்போ போனாலும் இரவு ஜெபம் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜெபத்தை பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுருவோம். கடந்த தடவை போகும்போது அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வீட்டை கொடுத்தார். அதில் பிஸியாக இருந்ததுனால நேரம் கிடைக்கும்போது ஜெபம் பண்ணோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு நாங்கள் அவங்கள சந்திக்க போகும்போது எப்போவுமே நைட்டு ஜெபம் நடக்கும். இன்றைக்கி பிரசங்கம் கேட்கும்போது ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தினார். யோசுவா வந்து நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி அவ்வளோ பெரிய அதிகாரமாக சொல்கிறதுக்கு அடையாளமாக இருந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராத்திரியும் தெய்வம் தன்னை நடத்தி வந்த விதத்தை தன் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவார். இன்னைக்கு இந்த மாதிரி பணம் இல்லாமல் நின்னேன். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நான் இறங்கி போனேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து, ஐயா இது தெய்வம் கொடுக்க சொன்னாருன்னாரு, கொடுத்தேன். இந்த சாட்சியை பிள்ளைகளுக்கு சொல்லி 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 நானும் கண்ணை மூடிட்டு அவர் பாட்டு சொல்லிகிட்டே இருப்பார். ஜெபத்தில் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நமக்கு ஒரு சில நேரம் அவங்களோட ஜெபம்லாம் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். அவங்க மூத்த மகன் வந்து, பா போதும்பா டைம் ஆயிடுச்சுப்பா, நாங்களும் அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஒரு சில நேரம் இந்த ஜெபம் டைம் மீறி போகும்போது நமக்கு அந்த ஆரம்ப நாட்கள் அந்த ஜெபத்தினுடைய சாரம்சம் தெரியாதில்ல, தெய்வத்தோட உறவாடுகிற அனுபவம் தெரியாதில்ல, ஆழம் தெரியாதனால நமக்கு என்ன வரும், நாங்கெல்லாம் போய் படிக்க வேண்டாமா, உங்களுக்கெல்லாம் தூக்கம் வரல, எங்களுக்கு தூக்கம் வருது, நாங்கள் போய் தூங்கணும். ஆனால் அந்த தெய்வம் நடத்தி வந்த வழிகளை அவர் சொல்லி சொல்லி இந்த பிள்ளைகளை வளர்த்துனதுனால அவங்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் அந்த விசுவாசத்தில் நேர்த்தியாக நடத்தி கொண்டு போனார். அதனால தான் ஆண்டவர் யோசுவாட்ட சொல்கிறார், நீ ஒரு பலகை எடுத்து எழுதுப்பா, நான் உனக்கு செய்கிறத, நான் சொல்கிறத, கற்றுக் கொடுக்கறத, அடையாளங்களை நீ தான் காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு அறிவு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம ஒருத்தரும் நம்மளை அசைக்கவே முடியாது. நம்மளை ஒருத்தரும் அசைக்க முடியாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறத நினச்சி பார்த்து நன்றி சொல்லுங்க. அதை 4 பேர்த்துக்கு சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.
இதுதான் வந்து அடுத்த தலைமுறைகளை நம்மளுடைய வாழ்க்கையில வளர பண்ணும். அவங்கள கரெக்டான பார்வையை பார்க்க வைக்கும். அப்பாவுக்கு ஒரு தேவன் வரும்போது அப்பா எப்படி ரியாக்ட் பண்றாரு, அம்மாவுக்கு ஒரு தேவன் வரும்போது அம்மா எப்படி அதை கையாளுறாங்க, அதை நம்மளை பார்க்கும்போது அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க, ஏசப்பா எனக்கு நீங்க இதை சொல்லி கொடுக்கணும், எனக்கு இதை கற்றுக் கொடுக்கணும். இப்படி ஒரு நபராக இந்த ஆபிரகாம் இருந்தார். இந்த ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் சோர்வுக்கு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்காம, அவர் பாருங்க 3வது வசனத்துல அவர் சொல்றாரு, வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க, 18:3. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி சாய்ந்து கொண்டிருங்கள், திடப்படுத்திக் கொள்ள அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறல, ஆனாலும் தெய்வத்தை கனப்படுத்துகிற வேகம் குறையல. நல்லா கவனமா கேளுங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறல, வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்கும்போது ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா தாமதம் பண்ணுவோம். காலையில எந்திரிக்கிறது லேட்டா, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை லேட் பண்ணுவோம். என்ன பைபிள் படிச்சு என்ன நடக்குது தியானிக்கிறது விட்டுருவோம், மறந்துடுவோம், தெய்வத்தை விட்டு தூரம் வாங்கி போயிடுவான். இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை கனப்படுத்துகிற வழியில் வேகமாக இருந்தான். இன்னும் சொல்ல போனா நன்மை செய்கிறதில் தீவிரமா இருந்தான். அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன், அந்த தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள அவன் கால்குலேட் பண்றான். சரி, நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுது, கிராசரி லிஸ்ட்ல வீட்டில் என்னெல்லாம் இருக்குது, யார்கிட்ட எது செய்ய சொல்லலாம், இவங்க கிட்ட இதை செய்ய சொன்னா சீக்கிரம் அவங்க போறதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போகணும். இந்த வேகம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நமக்கு வேணும். இன்னைக்கு நம்ம புருஷங்க நமக்கு ஏற்றவாறு நடக்கலைன்னா நமக்குள்ள என்ன வந்துடும், ஆமா நீங்க சொன்னதை மட்டும் எனக்கு செஞ்சீங்களா, அதனால இன்னைக்கு உங்களுக்கு காஃபி லேட், காஃபியே கிடையாது, டீ கிடையாது, நீ சொன்ன பிரகாரம் நான் செய்யல, நான் சொன்ன பிரகாரம் நீ செய்யல, அதனால இன்னைக்கு என்ன மத்தியானம் லஞ்ச் கட்டு, பிடிக்காத செஞ்சு வச்சிடுறது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் கர்த்தருக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்ததுனால குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு வேகம் இவனுக்குள்ள இருந்தது, ஒரு வேகம் இவனுக்குள்ள இருந்தது. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க முகம் வெட்கப்பட்டு போகாது. சத்தமா சொல்லுங்க, உங்க முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக தெய்வம் விடமாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்க்கிற அந்த பார்வை உங்களுக்கு வேணும். இந்த பார்வையினால உங்களுக்குள்ள ஒரு வேகம் கிடைக்கும். என்ன வேகம்னா, குடும்பத்தை நடத்துற வேகம், பிள்ளைகளை நடத்துற வேகம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வேகம், தெய்வத்தை கனப்படுத்துகிற அந்த விதம். நேரமே எந்திரிக்கணும். ஒரு புதுசா ஒரு பையன் வரான், அந்த பையனை ரட்சிப்புக்குள்ள நடத்துற அருமையான சகோதரி அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காலையில நேரமே எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், அப்பதான் மன்னா சூடா கிடைக்கும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருல, வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தும் போது அவங்களுக்கு காலையில டிஃபன், அவங்களுக்கு உணவே மன்னா தான். இந்த மன்னா கொஞ்சம் லேட்டா போனீங்கன்னா என்ன ஆயிரும், வெயிலின் சூடு ஏற அது அப்படியே மறைஞ்சிடும், அது ஒரு பனியை போல இருக்கும். அப்ப ஆண்டவரை தேடுற நேரம் எப்பவா இருக்கணும், காலையில் நேரம். அப்ப அதுலயே அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், ஐயோ நீ சீக்கிரமா எந்திரிக்கணும், இன்னைக்கு ஏசப்பா என்னோட பேசணும், இந்த மண்ணாவை நான் எடுக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள அப்படி ஒரு சின்ன ஒரு விதையை போட்டுட்டாங்க. அவனுக்குள்ள ஒரு ஆர்வம், எந்திரிச்சு தேடணும். புது பையன் இப்பதான் உள்ள வரான், அவங்க வீட்டில் ஒன்றும் ரட்சிக்கப்படலை, ஆனா ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச. மன்னாவை காலையில சீக்கிரமா போய் எடுத்துக்கோங்க. அந்த மன்னா அதுதான் உங்களுக்கு பலனே உங்களுடைய வனாந்திர பாதைக்கு. இந்த வனாந்திர பாதையில் உங்க கஷ்ட நாட்கள்ல, உங்க கடினமான நாட்கள்ல நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை விட தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற அந்த மன்னா தான் உங்களுக்கு பலனே. இதுல எடுத்துக்கொள்றதுக்கு வேகம் வேணும். அடுத்தது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா,
நான் அப்போ ரெடி பண்ணிட்டு வரேன். 6வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்துக்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். அடுத்தது வேலைக்காரன்ட்ட போறார். மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். அரசன் எவ்வளி, மக்கள் அவ்வளி. உங்களை போலதான் உங்க குடும்பம் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் தேடி நாடி சார்ந்து வேகமா விவேகமா இருக்கிறீங்களோ அதை போலதான் உங்க குடும்பத்தின் சர்க்கிள் அப்படியே இருக்கும். அந்த அதிகாரத்தை நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனாலதான் உங்களை தெரிந்தெடுத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாக்கியவான். ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மனைவிட்ட போய் சொல்றார், என்ன சிஸ்டர் லிபின் பிரதர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? என்ன சொல்றாருன்னா, இங்க அவர் சொல்றாரு, சீக்கிரமா 3 படி மாவை போட்டு நல்ல சூடா சப்பாத்தி போட்டு கொண்டு வா. எப்போ? மத்தியான நேரம். காலையில எல்லாம் செஞ்சு வச்சு பெண்கள் டயர்டாகி, எங்கள் மம்மி எல்லாம் கரெக்டாக 11 o'clock போது கிச்சன் பக்கத்துல இருந்து அவங்க டியூட்டி முடிஞ்சிருச்சு. மத்தியான சாப்பாடு காலையில் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி 11 மணிக்கு அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படுக்கிற நேரம். அந்த நேரத்தில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டு எஜமானு திரும்ப அடுப்பை பற்ற வைக்க சொல்கிறாரு. எப்படி இருக்கும்? ரணகலமாக இருக்கும். அங்கே போய் நின்று சமைச்சாதான் அந்த அதனுடைய அனல் தெரியும். ஆனால் இவர் சொல்கிறாரு, சமைச்சு கொடு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்து கொள்ளுதல். எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனுஷனாக இருந்தானா தன்னுடைய வீட்டார் அவங்கள எப்படி நடத்தணும், அவங்க கிட்ட என்ன சொல்லணும், அவங்க கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிற ஒரு புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் தருவார். கடவுளை நோக்கி பார்க்க மாட்டாங்க, ஆனால் தனக்கு வேண்டியதெல்லாம் தன் குடும்பத்தார் செய்யணும்னா எப்படி நியாயமா இருக்கு? கடவுளை நோக்கி பார்க்கும்போது தான், அதனால தான் நிருபங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த குடும்பத்தில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை குறித்து பேசும்போது சிலுவையோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். புருஷர்களே, உங்க மனைவிக்கு என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்க அப்படின்றார். எப்படி அன்பு கூறணுமா? கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல. கிறிஸ்து எப்படி சபையை நேசிச்சார்? தன்னையே பலியா கொடுத்தார் சிலுவையில். அப்படி அன்பு செலுத்தணுமா? மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எப்படி கீழ்ப்படியணுமா? நம்மெல்லாம் இன்னைக்கு அவர் சொல்றது எப்படி கேட்குறோமோ, இந்த தெய்வத்தை விட்டா வேற தெய்வமே இல்லை எனக்கு, அவர் தான் என்னுடைய ஒரு தகப்பன், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உறவு, ஒரு புரிந்து கொள்ளுதல் வரணும்னா, நீங்க உங்க மனைவியை புரிஞ்சு கொள்ளணும்னா, நீங்க உங்க கணவனை புரிஞ்சு கொள்ளணும்னா, முதல்ல யாரை பார்க்கணுமா? உங்களை அழைச்ச தெய்வத்தை பார்க்கணும். சிலுவையை பாருங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எங்கே பார்க்கணும்? என்னை பார், யோகம் வரும்னு எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருப்பான். கண்டதை பார்க்காதீங்க. இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது, செல்ஃபோன் பார்க்குறாங்க. சமையல் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், சமையல் பார்த்து 4 புதுசாக செஞ்சு கொடுங்க. அதே இட்லியை கொஞ்சம் வேறு விதமாக சுட்டு கொடுங்க. அப்போ தான் பிள்ளைகளுக்கு போர் அடிக்காது. அவங்க வந்து என்னம்மா அதே இட்லியாம்மா, கொஞ்சம் பொடி இட்லியாக போடுங்க, மினி இட்லியாக போடுங்க, எங்கே அதுக்கு பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு எங்கே பார்க்கணுன்னா, சிலுவையை பார்க்கணும். அவர் சொல்கிறாரு, புருஷர்களே, உங்கள் மனைவிகளுக்கு அன்பு கூறுங்க, அவங்கள நேசிங்க. எப்படி நேசிக்கிறாருன்னா, இந்த கிறிஸ்து சபையை நேசித்ததை போல. கிறிஸ்து எப்படி நேசித்தார்? உங்களை இன்னைக்கு எங்களெல்லாம் உட்கார வச்சிருக்கிறார். எப்படி உட்கார வச்சிருக்கிறார்? ராஜா போல உட்கார வச்சிருக்கிறார், அழகுபடுத்தி உட்கார வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, உங்க பாவ குழியில நீங்க இருந்து தோண்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம நிலைமை? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசு உங்களுக்காக எனக்காக மரிக்கலைன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில இருந்திருக்கும்? என் வாழ்க்கை அப்படியே போயிருக்கும், ஒண்ணுமில்லாம போயிருக்கும். என்னால் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாம போயிருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கிறிஸ்து நேசித்ததை போல புருஷர்களாகிய நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். யாராச்சும் அவர் கேட்டாரா, 2 ஆடு கொண்டு வா, 2 கோழி கொண்டு வா, அப்பதான் நான் உனக்கு சிலுவையில் மரிப்பேன் எங்கேயாவது ஏசு சொன்னாரா? பலியே செலுத்த வேணான்ட்டார். என்னோட ஒரு பலி போதும்,
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் மனைவிகளை நேசியுங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம. இங்க அந்த நபர் வந்து சொல்லும்போது அந்த அம்மா எந்த ஒரு நோ சொல்லாம அப்படின்னு எந்த ஒரு மிமிக்ரியும் பண்ணாம இங்க அவங்க சொல்றாங்க, அந்த சாப்பாட்டை கரெக்டா கொண்டு வந்து அந்த டேபிள்ல கொண்டு வருவதற்கு என்ன காரணம்னா, அவருடைய பார்வை தெய்வத்தின் மேல, அவருடைய பார்வை தன்னுடைய மனைவியை குறித்து ஒரு சரியான ஒரு பார்வை இருந்தது. ஒரு சரியான ஒரு பார்வை இருந்தது. கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்களுக்கு ஒரு வேகம் கிடைக்கும். கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்களுக்கு ஒரு விவேகம் கிடைக்கும். மூணாவது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. மூன்றாவது காரியம் 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன், மனைவியாகிய சாராளுக்கு கொடுப்பேன்னு சொல்லலை. நான் வரும்போது அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கும், உன் கையில துவழுவதை நீ பார்ப்ப, நானும் பார்ப்பேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆத்துமா தன்னை அழைத்த தெய்வத்தின் மீது உண்மையா அவரை நோக்கி பார்த்து அவரை கனப்படுத்தி, அவர் கொடுத்த குடும்பத்தை கனப்படுத்தி, அவர் கொடுத்த பொறுப்பை கனப்படுத்தி வாழ்றாளோ, கர்த்தர் அவங்களுக்கு தேவையானதை சந்திப்பார். ஒரு வெற்றி, ஒரு வேகம், ஒரு விவேகம், ஒரு வெற்றி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நான் செய்யறதெல்லாம் நடக்கும், நான் செய்யறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீமையை செய்யறதுக்கு போயிடாதீங்க. ஆமா, அதெல்லாம் நடக்காது. பழி வாங்க போயிடாதீங்க. அவர் முன்னாடியே சொல்லிட்டார், பழி வாங்குதல் என்னுடைய காரியம், நான் பார்த்துக்கிறேன், உன் வேலை என்ன ஜாம் பண்றது மட்டும்தான். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குனார் பாஸ்டர், அதனால நானும் ஜெபம் பண்ணி என்ன பண்ண போறேன், அக்னி இறக்க போறேன் பாஸ்டர்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க ஐயா. அக்னி எல்லாம் வராது. நம்ம இருக்கிறது கிருபையின் நாட்கள், நம்ம இருக்கிறது கிருபையின் நாட்கள். தெய்வம் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னை ரொம்ப நேசிக்கிறார். இந்த நேசத்துக்கு பாசத்துக்கு பாத்திரவான்களா நடக்கும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தருவார், ஒரு வெற்றியை தருவார். சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. நடக்கலையே, இவங்களுக்கெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே உங்கள் பார்வை வச்சு உங்களை என்ன பண்ணிடாதீங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவிசுவாசத்தை பேசுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவரை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வேகம் வரும். அவரை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதல் ஆண்டவர் தருவார், உங்களுக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதலை தருவார். அதனால தான் ஆண்டவர் வந்து நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஒரு மேலான அழைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஒரு பையன் அப்படி சொல்ல முடியாது, யாராலும் அப்படி சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை உங்களை நோக்கி என்னை நோக்கி கொடுக்க முடியும். அவர் வெறுமனை சும்மா கூப்பிடுறவர் மட்டும் இல்லை, உங்களை தெரிஞ்சுதான் கூப்பிடுறாரு. நீங்களும் நானும் என்னது, பலவீனமானவங்க தான், தப்பு பண்றவங்க தான், சோர்வானவங்க தான், நம்ப முடியாதவங்க தான். ஆனாலும் இந்த நம்புவதற்கு ஏதுவான வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவருடைய பலனையும் தரார். மனுஷன் சும்மா சொல்லுவான், வாங்க நாளைக்கு காலையில் வந்து என்ன பாருங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிடறேன். நாளைக்கு போய் அங்கே போய் பார்க்கும்போது அவரும் இருக்க மாட்டார், அவர் வார்த்தையும் இருக்காது. ஆனால் அந்த தெய்வத்தை நம்பி போய் நில்லுங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கண்டடைகிறான் அவர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் போய் நின்று காத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையா போய் காத்திருக்கிறீங்க? ஏதோ ஒரு தேவைக்காக இல்லை, இந்த உலகத்தை படித்த தெய்வம் என்னை வந்து பார்க்க வந்திருக்கிறார், நான் அவருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? டைம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. நீங்க எங்களுக்காக செஞ்ச காரியங்களை நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்து உங்களை பார்க்க ஓடி வந்திருக்கிறாங்கப்பா. பல வேலைகள், பல இயலாமைகள், ஆனாலும் இன்னைக்கு அவங்க முயற்சி எடுத்து உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. எப்படி ஆபிரகாம் ஐயாவை சந்தித்ததை போல நீங்க உங்க பிள்ளைகளை சந்திச்சிருக்கிறீங்க. அவங்களுக்குள்ள ஒரு வேகத்தை போட்டிருக்கிறீங்க, அவங்களுக்குள்ள நிறைய விதைகளை எல்லாம் போட்டிருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா.
கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு பெரும் இரைச்சலின் சத்தம் கேட்கும்படியாக செய்வீராக. கையளவு மேகத்தை பார்த்த நாட்கள்லாம் போதும். இனி நாங்கள் பார்க்க வேண்டியது பெரும் மழையின் இரைச்சல், பெரும் மழையின் இரைச்சல். கர்த்தர் அந்த கிருபையை தருவீராக. குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபை நடுவில், ஏரியாக்கள்ல, இப்படி எல்லா இடத்துலையும் அந்த புரிஞ்சு நடக்கிற அனுபவங்களை எங்களுக்கு தாங்க. அந்த அனுபவங்களை எங்களுக்கு தாங்க. கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடைசியாக ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறீர், ஒரு வெற்றியை கொடுக்கிறீர். இருக்குன்னு சொல்றீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நாமத்துக்காக நன்றி. பலப்படுத்துங்க. இந்த இடத்துல வந்து அருமையான ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதி, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.